ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் ஆட் டு அதோட யூசேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆட் டு அப்படிங்கிறது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்லொழுக்கம். அதுக்காக யூஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். வி ஆட் டு ஒபே அவர் பேரண்ட்ஸ். அதாவது நாம் நமது பெற்றோர்களை மதிக்க வேண்டும். அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இப்போ ரூல் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆட் டு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஆட் டு வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ரூலை இந்த சென்டென்ஸில் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வி அப்படின்னு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆட் டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒபே அப்படின்ட்டு வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆட் டு வந்துச்சுன்னா சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். வி ஆட் டு ஒபே த லா. அதாவது நாம் நமது சட்டத்தை மதிக்க வேண்டும். அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். அதே மாதிரி இந்த சென்டென்ஸில் வி அப்படின்னு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆட் டு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெர்போட பேஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆட் டு வந்துச்சுன்னா சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ஆட் டு அதோட அடுத்த யூசேஜ் பார்ப்போம். அட்வைஸ் பண்ணுறதுக்காக ஆட் டுவும் யூஸ் பண்ணலாம், சுட்டும் யூஸ் பண்ணலாம். ஆட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கரான அட்வைஸ், சுட் அப்படிங்கிறது கொஞ்சம் வீக்கான அட்வைஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். யூ ஆட் டு டிரைவ் மோர் கேர்ஃபுல்லி. அதாவது நீங்கள் மிகவும் கவனமாக ஓட்ட வேண்டும். அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இந்த சென்டென்ஸில் ஆட் டு அதுக்கு பதிலாக சுட்டும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சென்டென்ஸில் யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆட் டு இல்லாட்டி சுட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெர்போட பேஸ் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்படி தான் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஆட் டு யூஸ் பண்ணோம்னா ஸ்ட்ராங்கரான அட்வைஸ்னு எடுத்துக்கணும். அதுவே சுட் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் வீக்கான அட்வைஸ்னு எடுத்துக்கணும். இப்போ அடுத்த யூசேஜ் பார்ப்போம். ப்ராபபிலிட்டிக்காகவும் ஆட் யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். He left 3 hours ago. So he ought to be there by now. அதாவது அவர் 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டாரு. ஸோ அவர் இப்போ அங்கு தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணி சொல்கிறோம். இந்த மாதிரி கெஸ் பண்ணி சொல்கிறப்ப நம்ம ought to be யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு ரூல் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ought to be யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ரூலை சென்டென்ஸில் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹீ அப்படின்னு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆட் டு பி யூஸ் பண்ணியிருக்காங்க. தேர் அப்படிங்கிறதெல்லாம் அதர் வேர்ட்ஸில் நம்ம எடுத்துக்கணும். ஆட் டு பியை ப்ராபபிலிட்டியில் யூஸ் பண்ணால் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல ஆட் டு பிக்கு பதிலாக சுட் பியும் யூஸ் பண்ணலாம். அப்படி சுட் பி யூஸ் பண்ணோம்னா அதோட ப்ராபபிலிட்டி கொஞ்சம் வீக்கரான ப்ராபபிலிட்டின்னு எடுத்துக்கணும். ஆட் டு பி யூஸ் பண்ணோம்னா அதோட ப்ராபபிலிட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்கரான ப்ராபபிலிட்டின்னு நம்ம எடுத்துக்கணும். சுட் பிக்கு ப்ராபபிலிட்டி பர்சன்டேஜ் ஒரு 70% எடுத்துக்கலாம். அதுவே ஆட் டு பி யூஸ் பண்ணோம்னா அதோட ப்ராபபிலிட்டி லெவல் 75%ன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஆட் அதோட அடுத்த யூசேஜ் பார்ப்போம். பாஸ்ட் அட்வைஸ்க்காகவும் ஆட் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ நம்ம இன்னொருத்தவங்ககிட்ட போயிட்டு சொல்கிறோம், நீங்கள் இப்படி நடந்திருக்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு அட்வைஸ் சொல்கிறோம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆட் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணோம்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி யூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆட் டு யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹாவ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். He was very rude. He ought to have behaved well. இப்போ இந்த சென்டென்ஸோட மீனிங் பார்ப்போம். அவர் ரொம்ப ரூடாக இருந்தார். அவர் நல்லா பிஹேவ் பண்ணியிருக்க வேண்டும். ஆனால் நல்லா பிஹேவ் பண்ணல அப்படின்னு நம்ம இந்த சென்டென்ஸோட மீனிங்கை எடுத்துக்கணும். இப்போ இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரை செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஹீ அப்படின்னு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆட் டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாவ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெர்போட தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாஸ்ட் அட்வைஸ்க்கு நம்ம சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஆட் டு ஹாவ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெர்போட தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணோம்னா அது நெகட்டிவ் மீனிங்கில் தான் நமக்கு கிடைக்கும். அடுத்தது ஆட் அப்படிங்கிறத நெகட்டிவ்லையும் இன்ட்ரோகேட்டிவ்லையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நெகட்டிவ்லையும் இன்ட்ரோகேட்டிவ்லையும் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இருந்தாலும் யூஸ் பண்ணால் எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு இப்போ பார்ப்போம்.
இப்போ ஆட் அப்படிங்கிறத எப்படி நெகட்டிவ்ல யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்படி நம்ம நெகட்டிவ்ல யூஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஆட் நாட் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும். ஆட் நாட் டு அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். யூ ஆட் நாட் ஸ்மோக் so மச், அதாவது நீங்கள் அதிகமாக புகைப்பிடிக்கக்கூடாது. அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். அதே மாதிரி இந்த சென்டென்ஸில் யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஆட் நாட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஆட் நாட் அப்படின்னு யூஸ் பண்ணோம்னா சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். யூ ஆட் நாட் ஆட் so மச் சால்ட் டு மை சூப், அதாவது நீங்கள் என்னோட சூப்பில் அதிகமாக சால்ட் ஆட் பண்ண வேண்டாம். அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும், யூன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஆட் நாட் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும். அதனால தான் அதுக்கப்புறம் ஆடுன்னு வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆட் அப்படிங்கிறத வந்து எப்படி கொஸ்டின் டைப்பில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு ரூல் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஆட் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் வந்து யூஸ் பண்ணணும். இதான் ஸ்ட்ரக்சர். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆட் வி கம்ப்ளீட் திஸ் நவ், அதாவது நாம் இப்போ இதை முடிக்க வேண்டுமா, அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். அதே மாதிரி இந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு ஆட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வி அப்படிங்கிற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் கம்ப்ளீட் அப்படின்னு வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆட் வச்சு கொஸ்டின் டைப் மேக் பண்ணணும்னா இந்த ஸ்ட்ரக்சரில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சுட், ஆட் டு, மஸ்ட் இதெல்லாம் ஒரே மீனிங்கில் தான் வரும். அதாவது வேண்டும் அப்படிங்கிற மீனிங்கில் வந்து நம்ம எடுத்துக்கணும். சுட் அப்படிங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வீக் அப்படின்னு எடுத்துக்கணும். சுட்டை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கர்னு ஆட் டு எடுத்துக்கணும். ஆட்டை விட ஸ்ட்ராங்கர்னு மஸ்ட்டை எடுத்துக்கணும். ஆட் அப்படிங்கிறத வந்து செமி மாடல்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா மாடலுக்கு உண்டான சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுக்கு இருக்குது. இப்போ இதை பற்றி பார்ப்போம். ஹீ கேன் ஸ்விம் மாடலுக்கு இந்த எக்ஸாம்பிளை எடுத்துக்குவோம். செமி மாடலுக்கு வந்து வி ஆட் டு ஒபே த லா இந்த எக்ஸாம்பிளை எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து மாடலில் வந்து சிங்குலர் சப்ஜெக்ட் ஹீ வந்திருக்கே அப்படின்றதுக்காக கேன்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ண மாட்டோம். சிங்குலர் சப்ஜெக்ட், ப்ளூரல் சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம் மாடலில். அதனால தான் ஹீக்கு அப்புறம் கேன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் செமி மாடல்லையும் ஆட் வந்து சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தாலும் சரி, ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்தாலும் சரி, ஆட்டுன்னு தான் யூஸ் பண்ணணும். சிங்குலர் சப்ஜெக்ட் வந்திருக்கேன்ட்டு ஆட்ஸ்னு யூஸ் பண்ண மாட்டோம். ஆட் அப்படின்ற ஒரே ஃபார்மெட்டில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து மாடலுக்கு அப்புறம் வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். கேன், அதுக்கப்புறம் ஸ்விம் அப்படின்னு வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஆட்டுக்கு அப்புறமும் வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது கேரக்டரிஸ்டிக்ஸும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மாடலுக்கு அப்புறம் வந்து டூ யூஸ் பண்ண மாட்டோம். கேன் டூ இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் ஆட்டுக்கு அப்புறம் டூன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் அதை வந்து செமி மாடல்னு நம்ம சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.